வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நம்ம வந்து டெய்லி படிக்கணும். என்னைக்குமே வந்து கேப் விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம படிக்கணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சுன்னா எல்லாருமே வந்து ஜாபை எல்லாராலையும் வாங்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அதோடைய கஷ்டம் தெரியாது. நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படிதான் நான் வந்து படிச்சேன். என் பேரு பஷாரத். அப்பா பேரு வந்து அப்துல் மஜீத். எனக்கு வந்து இங்க தென்காசி மாவட்டம் புளியங்குடி. நான் வந்து 2023 மே அப்போ வந்து என்னுடைய யூஜி கம்ப்ளீட் பண்ணேன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் சரி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜூன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். கொஞ்ச நாள் பார்ட் அறக்கட்டளையில் படித்தேன். அப்புறம் டாஃப்ல கொஞ்ச நாள் படித்தேன். அப்புறம் மருதம் பயிற்சி மையம். படிக்கிறதுல ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மருதம் பயிற்சி மையம் அவங்களுடைய கோச்சிங் தான். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே வந்து நல்ல கோச்சிங் இருந்துச்சு. நல்ல ரிவிஷன் இருந்துச்சு. இன்ஸ்டியூட்லேயுமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். அது ரொம்ப கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி படிக்கணும் நம்ம. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டுக்கு. அப்புறம் டெஸ்ட்டும் வந்து எங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம மேலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். முடியும் அப்படின்னு. இந்த ஃபீல்டுக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் ஜாப் எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே வந்து எங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து நல்ல கோச்சிங் இருந்துச்சு. எல்லாமே அவங்களே வந்து டாபிக் வைஸ் டீச் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் டைமிங் போக மீதி எல்லாமே வந்து உட்காந்து படிக்கிறது தான். அப்படிதான் படித்தேன் நான். இப்போ எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். 168 கொஷின் போட்டு 4035 ஓவரால் ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ ஜேஆர்ஐ விழுப்புரம்ல எடுத்திருக்கேன். இனிமே வரக்கூடிய குரூப் 4க்கு படிக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா, நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்மளுடைய முயற்சியை வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். கேப் விடாமல் நம்ம வந்து படிக்கணும். அதுதான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அப்போவே வந்து நான் வந்து பார்ட் அறக்கட்டளையில் வந்து ஒரு கொஞ்ச நாள் படித்தேன். அதுக்கப்புறம் டாஃப்ல கொஞ்ச நாள் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மருதம் பயிற்சி மையம் புளியங்குடியில் இருக்குது. அங்கே தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தது எல்லாமே. டெய்லி வந்து நம்ம சாப்பிட்றது, தூங்குறது இந்த மாதிரி அந்த பர்சனல் டைமிங் போக மீதி எல்லாமே வந்து படிக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுக்கிட்டேன். ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் நம்மளுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டோடைய கோச்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மருதம் பயிற்சி மையம் அங்கே வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிவிஷன் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. அது போக வந்து இந்த பயிற்சி மையம் தான், மருதம் பயிற்சி மையம். மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு போடுற எஃபர்ட்ஸ் அதில் தான் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நம்ம வந்து டெய்லி படிக்கணும். என்றைக்குமே வந்து கேப் விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம படிக்கணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப முக்கியம். படிக்கும்போதே விஏஓ எடுக்கணும், ஜேஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு ஆசைலாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ஜேஆர்ஐ கிடைச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம்.
விஏஓக்கு வந்து 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ, அதனால எனக்கு வந்து ஜேஆர்ஐ கிடைச்சது. ஜேஆர்ஐல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலிலயும் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா, நான் வந்து இப்போ எம்எஸ்சியோ இல்ல அகைன் ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்படியே இன்னும் டைம் போயிட்டே இருந்திருக்கும். நம்ம எப்படியும் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். அத சீக்கிரமே கிளியர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் வீட்லயும்.